ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் மங்களாரம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 73லேருந்து ஆரம்பிக்கிறது. வெள்ளை வெளியேறென்ற சந்திரன் தாமரை நூல்கத்தை மாதிரி இருக்கிறது. இரண்டும் குளிர்ச்சியாக இருப்பவை. நிலாக்கிரணங்கள் தனித்தனி தாமரை நூலிழைகள் மாதிரி இருக்கின்றன. பராசக்தி குண்டலினியாக சூஷ்ம ரூபத்தில் ஒரு தாமரை நூலிழை பரிமாணத்தில் தான் இருக்கிறாள். விசதந்து தனியேசி என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிறது. தாமரை நூல் கத்தி, அதாவது தண்டு போல் இருக்கும் சந்திரப்பிரையை கண்டதும் அதை இழுக்க பிள்ளையார் ஆசைப்பட்டார் அல்லவா? உடனே விளையாட்டு வினோதமாக ஆடிக்கொண்டிருக்கும் துதிக்கை நினையை நீட்டி, பிரச்சாரிய என்றால் நீட்டி, எட்டியிருப்பதை இருந்த இடத்திலிருந்தே தொட்டிழுத்து கொள்ள வாகாக நீட்டுமாறு பிள்ளையாருக்கு தும்பிக்கை இருப்பதால் அதை நீட்டி அம்மா பாதத்தில் விழுந்துள்ள அப்பாவின் சிரசில் உள்ள சந்திரக்கலையை இழுக்க முயற்சி பண்ணினார். யானைக்குட்டி பிரியபுத்திரன் குறும்பாக விளையாடிக்கொண்டு தன் தலையில் இருக்கும் சந்திரனை தும்பிக்கையால் பிடித்திழுக்கிறது என்றால் அந்த பரமேஸ்வர தகப்பனாருக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கும்! கற்பனையாக நினைத்து பார்த்தாலும் நமக்கே அந்த காட்சியில் ஆனந்தம் பொங்கிக் கொண்டு வரும்போது, நேராக தாமே அந்த விளையாட்டுக்கு ஆளானவருக்கு, அதுவும் சொந்த பிதாபாகம் இருப்பவருக்கு அப்படியே பூரித்து கொண்டுதானே சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். சந்திரமௌலீஸ்வரன் என்று தனக்கு பெரிய பெயர் கொடுத்துள்ள அந்த சிரோபூஷணத்தை பிள்ளை அபகரிக்க பார்ப்பதே முகடாபிஷேகம் செய்விக்கிற மாதிரி அவருக்கு பேரானந்தத்தை கொடுத்து விட்டது. இவருக்கே இப்படி என்றால் அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? குழந்தையின் விளையாட்டில் அப்பாவை விட அவள்தான் அதிக சந்தோஷம் அடைவாள். அதுவும் இப்பொழுது அப்பாக்காரர் இவள் காலிலே தழைந்து விழுந்து கிடக்கிறார். இவளானால் உருண்டு இருக்கிறாள். இந்த சமயத்தில் அவருக்கு மிக அழகான சிரோபூஷணமாக இருந்து கொண்டு சந்திரமௌலி இந்துசேகரர் என்றெல்லாம் அவருக்கு மிக லோக பிரியாதியை உண்டாக்கும் பிறையை குழந்தை பிரியவத்சன் இழுத்தால், வேணும் வேணும், இவருக்கு நன்னா வேணும், பிள்ளை கையிலே சந்திரனை கொள்ளை கொடுத்துட்டு நிற்கட்டும் என்றுதானே தாங்க முடியாத ஆனந்தம் ஏற்படும். பிள்ளை சேஷ்டையின் சந்தோஷத்தில் இரண்டு பேருக்குமே தங்கள் சண்டை சமாச்சாரம் மறந்து போய்விட்டது. தான் என்று மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டு சண்டைக்கு முஸ்தீபாக இருக்க வேண்டும் என்பது அம்பாளுக்கும், தான் அவளுடைய காலை பிடித்து கொண்டு மன்றாடியாவது மறுபடி பிரேமையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பது சுவாமிக்கும் மறந்தே போய்விட்டது. குழந்தை விளையாட்டில் தங்கள் விரோதத்தை மறந்து சிரித்து விடுகிறார்கள். இருவரும் சந்தோஷப்பட்டு கொண்டு ஹிருதயம் ரொம்பி சிரித்து கொண்டு, ஹிருதய ஸ்விதாபியாம் என்பது ஹிருதயபூர்வமாக சிரிக்கிற பார்வதி பரமேஸ்வரர்களை குறிப்பிடுவது. வாய் சிரிப்பது மட்டுமில்லை, இவள் போலியாக கோபித்துக் கொண்டிருப்பது, அவர் போலியாய் இவளுக்கு அடிமை மாதிரி நமஸ்காரம் பண்ணுவது போலில்லாமல், போலிச்சிரிப்பாய் பொய்ச்சிரிப்பாய் இல்லாமல் வாய்ச்சிரிப்பாய் மட்டுமில்லாமல் ஹிருதயமே மலர்ந்து அந்த மலர்ச்சியில் வாயாலும் சிரிப்பவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். தங்களுடைய ஊழல் மறந்து போய் இரண்டு பேருக்குமே குழந்தையை அப்படியே கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் பொத்துக்கொண்டு வருகிறது. நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு இரண்டு பேரும் பாலகணேசனை இறுக ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள். ஹிருதய ஸ்விதாபியாம் அகமக மிகையா ஆலிங்யாக்கியமன சிவாபியாம். ஹிருதயம் ரொம்பி சிரித்து கொண்டு நான் தான் முண்டி அடித்துக்கொண்டு, அகம் அகமிகா என்றால் நான் என்று ஒருத்தரோடு ஒருத்தர் போட்டி போடுவது. அப்படியே குழந்தையை நான் தான் முதலில் கட்டி அணைச்சிப்பேன் என்று பார்வதி பரமேஸ்வரால் போட்டி போட்டுக்கொண்டு ஆலிங்கனம் பண்ணிக்கொள்கிறார்கள். சிவாபியாம், அவர் சிவன், அவள் சிவா. அம்பாளுக்கு சிவா என்று பெயர், சர்வமங்களா என்று அர்த்தம். சிவாபியாம் என்றால் சிவன் சிவா ஆகிய இருவராலும் விக்னேஸ்வரர் ஆலிங்கனம் செய்து கொள்ளப்படுகிறார். ஆலிங்கியமானக சிவாபியாம். குழந்தையை அணைத்துக் கொள்வதில் பெற்றோர் அடையும் ஆனந்தத்தை குரலில் கூட சொல்லியிருக்கிறது. மெய்தீண்டல் என்று சொல்லியிருக்கிறது. சாகுந்தலத்தில் துஷ்யந்தன் சாகுந்தலையை திரஸ்காரம் பண்ணி பல வருஷங்களுக்கு அப்புறம் கஷ்யபரின் ஆசிரமத்தில் தன் பிள்ளை பரதனை தன் பிள்ளை என்று தெரிந்து கொள்ளாமலே பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்தில் அவனை கட்டியணைத்துக் கொள்ளணும் போல அவனுக்கு ஒரு தாபம் உண்டாகிறது. இந்த இடத்தில் காளிதாசனும் துஷ்யந்தன் வாயிலாக குழந்தையை மடியோடு அணைத்து வைத்துக்கொண்டு கொஞ்சுவதன் ஆனந்தத்தை சொல்லியிருக்கிறார். அப்புறம் அவன் வாஸ்தவமாகவே குழந்தையை மெய் தீண்டியதும் புல்லரித்து போகிறான் என்று கதை போகிறது. இதே போல பவபூதியும் உத்தர ராமச்சரித்திரத்தில் லவகுச்சர்களை ராமர் இன்னாரென்று தெரிந்து கொள்ளாமல் ஆலிங்கனம் செய்து கொண்ட போது எப்பேற்பட்ட ஆனந்தம் அடைந்தார் என்று சொல்லியிருக்கிறார்.
அப்படியானால் அன்பே உருவான சாட்சாத் விக்னேஸ்வர மூர்த்தியை குழந்தை என்று பார்வதி பரமேஸ்வரர்கள் கட்டி அணைத்தது எத்தனை பேரானந்தமாய் இருக்கும். போட்டி போட்டுக்கொண்டு 2 பேரும் குழந்தையை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்கிறார்கள். குழந்தையா பண்ணிக்கொள்கிறார்கள், அவர்களே பண்ணிக்கொண்டு விடுகிறார்கள். குழந்தை நடுவிலே இருக்கிறது. அதை 2 பக்கம் 2 பேருமாக ஏக காலத்தில் அணைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த அவசரத்தில் தங்களை அறியாமல் தாங்களே பரஸ்பரம் ஒருத்தர் முதுகில் இன்னொருத்தர் கை போட்டு கொண்டுதானே விடுவார்கள். இந்த மாதிரி உத்தேசித்தோ உத்தேசிக்காமலோ சுவாமியுடைய திவ்ய ஸ்பரிசம் அம்பாளுக்கும் அம்பாளுடைய திவ்ய ஸ்பரிசம் சுவாமிக்கும் ஒரு க்ஷணம் கிடைத்து விட்டால் கூட அப்புறம் அவர்களுக்குள் மனஸ்தாபம், ஒருத்தர் உர்ரென்று உட்கார்ந்திருப்பது, இன்னொருத்தர் தவித்து கொண்டு காலில் விழுவது ஆகியவை நீடிக்க முடியுமா? ஊடல் ஓட்டம் பிடித்து அவர்கள் 2 பேரும் சர்வலோகங்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கப்பட்ட 2 பேரும் பரம பிரேமையில் ஒன்று சேர்ந்து விட வேண்டியதுதானே. அந்த தாய் தந்தையருக்கு நாம் எல்லோருமே குழந்தைகள் என்றாலும் பிள்ளையார்தான் முதல் பிள்ளை. தலைச்சன் தலைப்பிள்ளை 2 பேரும் உள்ளம் குளிர்ந்து ஒன்று சேர்ந்து உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதம் செய்யும்படியாக அந்த பிள்ளையார் அவர்களை சண்டை தீர்த்து வைத்து சமாதானமாக போகும்படி பண்ணிவிடுகிறார். பாலலீலா சேஷ்டிதமாக தகப்பனாரின் சிரசில் உள்ள சந்திரக்கலையை பிடித்தெழுத்து நம் எல்லோருக்கும் லோகமாதா பிதாக்கள் அருள் கூறும்படி அவர்களை ஒன்று சேர்த்து விடுகிறார். பார்வதி பரமேஸ்வரால் இவரை அணைத்துக் கொள்ளப் போனதில் தாங்களே பரஸ்பரம் ஸ்பரிசித்துக் கொண்டு ஊடல் தீர்ந்ததை ஸ்லோகத்தில் உடைத்துச் சொல்லவில்லை. ஹிருதயமாறச் சிரித்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு சிவபார்வதியாரான இருவராலும் விநாயகர் ஆலிங்கனம் செய்து கொள்ளப்படுகிறார் என்று சொல்லி அப்படியே விட்டிருக்கிறது. ஆனால் கிரீடாருஷ்டா என்ற அம்பாளின் பொய்க்கோபத்தில் ஆரம்பித்து சந்திரகண்ட சிரசுக்காரர் அவர் காலில் விழுந்ததை சொன்னதால் அந்த கதையை பூர்த்தி பண்ணாமல் விட்டால் கவிக்கு தோஷம் ஏற்படும். விஷயமறிந்த கவி அப்படி விடவே மாட்டார். ரசிகர்கள் பூர்த்தி செய்து கொள்ளும்படி சூசனை காட்டி குறிப்பால் உணர்த்தி விஷயத்தை விட நயமான யுக்தியை இங்கே கையாண்டு ஊடியவர்கள் கூடியதாக கதையை முடித்து வைக்கிறார். பரம மங்களமாக இப்படி பெற்றோரை சேர்த்து வைத்த விநாயகமூர்த்தி நாம் விரும்பிய எந்த புருஷார்த்தமானாலும் அதை நமக்கு தீர்த்து வைக்கட்டும். ந சிந்திதார்த்தம் கலையது என்ற கவி மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபிரிவாஜரணம் மகாபிரிவாஜரணம் மகாபிரிவாஜரணம்.